அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 16 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. தமிழக முதலமைச்சரான விஜய் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்திற்கான லோகோ மற்றும் ரோந்து வாகனங்களையும் விஜய் அறிமுகம் செய்து வைத்தார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கு 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. சிங்கப்பெண் அதிரடிப்படைக்காக 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சரான விஜய் அறிவித்துள்ளார். மேலும் சிங்கப்பெண் அதிரடி படைக்காக நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் ரோந்து வாகனங்கள் வாங்கப்படும் எனவும் முதல் முறையாக ட்ரோன் ரோந்து அறிமுகம் செய்யப்படும் என்றும் முதலமைச்சரான விஜய் அறிவித்துள்ளார். இரண்டாவது அறிவிப்பு. பள்ளி கல்வி மற்றும் தொடக்க கல்வி இயக்கங்களுக்கு கீழ் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு பணி நிரவல் மற்றும் பணி மாறுதல் கலந்தாய்வுக்கு ஜூன் 15 முதல் ஜூலை 17 வரை விண்ணப்பிக்கலாம் என பள்ளி கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டைப் போலவே இணைய வழியில் கலந்தாய்வு நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு. டெல்லியில் இன்று ஜூன் 10 நிதி ஆயோக் கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் நடக்கிறது. அதில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சரான விஜய் இன்று சென்னையிலிருந்து தனி விமானத்தில் டெல்லி செல்கிறார். கடந்த முறை சந்தித்து பேசாத ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, ஒன்றிய உள்துறை அமைச்சர், காங்கிரஸ் தலைவர்களை இம்முறை விஜய் சந்தித்து பேச இருப்பதாக கூறப்படுகிறது. அதன் காரணமாகவே 3 நாள் பயணமாக அமைந்துள்ளதாகவும் 12 தனி விமானத்தில் மாலை 6 மணி அளவில் சென்னை திரும்புவார் என்றும் சென்னை விமான நிலைய வட்டாரங்கள் தரப்பிலும் கூறப்படுகிறது. நான்காவது அறிவிப்பு. ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்தால் 5 நாட்களிலேயே ஜாதி சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரான செங்கோட்டையன் கூறியுள்ளார். பட்டாக்களை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வருவாய்த்துறை அமைச்சரான செங்கோட்டையன் கூறியுள்ளார். மேலும் தமிழ்நாட்டிற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மத்திய அரசு தேசிய பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து 1000 கோடி நிதியை முன்கூட்டியே விடுவித்துள்ளதாகவும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சரான செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை, நீலகிரியில் பேரிடர் மேலாண்மை துறையினர் தயார் நிலையில் இருக்கிறார்கள் என்றும் ஒருவேளை நீலகிரியில் நிலச்சரிவு ஏற்பட்டால் விரைவிலேயே மீட்பு பணிகளை மேற்கொள்ள ஹெலிகாப்டரும் தயார் நிலையில் இருக்கிறது என்றும் அமைச்சரான செங்கோட்டையன் குறிப்பிட்டுள்ளார். ஐந்தாவது அறிவிப்பு. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதன் காரணமாக தமிழகத்தில் இன்று திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இன்று தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு என்றும் அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் வடகடலோர தமிழகம் மற்றும் வட உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் இன்று முதல் 12 வரை தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்றும் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஆறாவது அறிவிப்பு. அதிருப்தி அதிமுக எம்எல்ஏக்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சபாநாயகர் அறிவித்துள்ளார். 21 பேர் வருத்தம் தெரிவித்த கடிதங்களை எடப்பாடி பழனிசாமி அனுப்பியிருந்தார் என்றும் அதை பரிசீலித்து தாவேக அரசுக்கு எதிரான வாக்களித்த 21 அதிமுக எம்எல்ஏக்களின் மன்னிப்பு ஏற்கப்பட்டது என்றும் சபாநாயகர் விளக்கமளித்துள்ளார். ஏழாவது அறிவிப்பு. சோலார் மின் உற்பத்தியில் தமிழ்நாடு பின்தங்கியுள்ளதென்றும் அமைச்சரான நிர்மல்குமார் பேட்டியளித்துள்ளார். சோலார் மின் உற்பத்தியை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதென்றும் சோலார் மின் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் மின் தேவையை பூர்த்தி செய்வோம் என்றும் தெரிவித்துள்ளார். எட்டாவது அறிவிப்பு. IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. பொதுப்பணித்துறை செயலாளராக செல்வராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார். நெடுஞ்சாலைத்துறை செயலாளராக ஷிரு நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை செயலாளராக சந்தீப் நந்தூரி நியமனம். மருத்துவ பணியாளர்கள் தேர்வு வாரிய தலைவராக அழகு மீனா நியமனம். தமிழ்நாடு காதி கிராம தொழில்கள் வாரிய தலைமைச் செயல் அதிகாரியாக சுரேஷ்குமார் நியமனம். சென்னை மாநகராட்சி துணை ஆணையராக வருவாய் மற்றும் நிதி சித்ரா விஜயன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்.
9வது அறிவிப்பு. மத்திய ரயில்வே அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் ரயில்வே ஆள்சேர்ப்பு வாரியம் RRB நாடு முழுவதும் உள்ள அனைத்து ரயில்வே மண்டலங்களிலும் பெருமளவிலான பணியிடங்களை நிரப்புவது குறித்த ஒரு சுருக்கமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பின் கீழ் மொத்தம் 6565 ரயில்வே தொழில்நுட்பனர் டெக்னீஷியன் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் ஜூன் 30 முதல் இணையம் வழியாக விண்ணப்பிக்கலாம் என்றும், இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் விண்ணப்பதாரர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் தொடர்புடைய பிரிவில் ITI சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அல்லது BSc ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு அல்லது டிப்ளமோ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10வது அறிவிப்பு. ஒடிசா மாநிலம் சம்பல்பூர் ஈரோடு இடையிலான சிறப்பு ரயில் சேவை நீடிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சம்பல்பூரிலிருந்து புதன்கிழமை காலை 11:35 மணிக்கு புறப்படும் இந்த சிறப்பு ரயிலானது மறுநாள் இரவு 10:50 மணிக்கு ஈரோட்டை வந்தடையும். இந்த ரயில் சேவையானது ஜூலை 1, 8, 15, 22, 29 ஆகிய தேதிகளில் நீடிக்கப்படுகிறது. மறுமார்க்கத்தில் ஈரோட்டிலிருந்து வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:35 மணிக்கு புறப்பட்டு சிறப்பு ரயிலானது மறுநாள் இரவு 11:15 மணிக்கு சம்பல்பூரை சென்றடையும். இந்த ரயில் சேவையானது ஜூலை 3, 10, 17, 24, 31 ஆகிய தேதிகளில் நீடிக்கப்படுகிறது. 11வது அறிவிப்பு. ஈரோடு செங்கோட்டை ரயிலானது வருகிற 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையும், 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரையும், 25ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரையும், அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரையும் திண்டுக்கல் வரை மட்டுமே இயக்கப்படும். மறுமார்க்கத்தில் செங்கோட்டையிலிருந்து ஈரோடு ரயிலானது வருகிற 12ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரையும், 19ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரையும், 26ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரையும் மற்றும் அடுத்த மாதம் 2ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரையும் செங்கோட்டை திண்டுக்கல் இடையே ரத்து செய்யப்படுகிறது. மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லக்கூடிய பேசஞ்சர் ரயிலானது வருகிற 16ஆம் தேதி, 23ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரையும், வருகிற 30ஆம் தேதிகளில் மண்டபம் வரை மட்டுமே இயக்கப்படும். மறுமார்க்கத்தில் ராமேஸ்வரம் மதுரை பேசஞ்சர் ரயிலானது 16ஆம் தேதி, 23ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை, வருகிற 30ஆம் தேதி ஆகிய நாட்களில் இந்த ரயில் ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படுவதற்கு பதிலாக மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும். செங்கோட்டையிலிருந்து மயிலாடுதுறை ரயிலானது வருகிற 10ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரையும், 18ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரையும், அடுத்த மாதம் 2ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரையும் மதுரையிலிருந்து மானாமதுரை காரைக்குடி வழியாக மாற்றுப்பாதையில் திருச்சி செல்லும். இந்த ரயில் மானாமதுரை, சிவகங்கை, தேவக்கோட்டை ரோடு, காரைக்குடி, புதுக்கோட்டை மற்றும் கீரனூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். 12வது அறிவிப்பு. ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் கைவிடப்படவில்லை என மின்சாரத்துறை அமைச்சரான நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை தமிழக அரசு கைவிடவில்லை என்றும், இந்த திட்டத்திற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து நாங்கள் ஆய்வு செய்து வருகிறோம் எனவும், இதுவரை எந்த இறுதி முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். 13வது அறிவிப்பு. இந்தியாவில் தயாரிக்கப்படும் வெளிநாட்டு மது வகை பெட்டி ஒன்றுக்கு 90 ரூபாய் கூடுதல் கட்டணம் நிர்ணயித்து தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. பீர் வகைகள் பெட்டி ஒன்றுக்கு 40 ரூபாய் கூடுதல் கட்டணம் வசூலிக்கவும், ஒயின் வகை பெட்டி ஒன்றுக்கு கூடுதலாக 20 ரூபாய் கட்டணம் வசூலிக்கவும் அரசாணை வெளியிட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. குரூப் 2A பணிக்கான 6ஆம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வு இன்று ஜூன் 10ஆம் தேதி சென்னை பிராட்வேயில் உள்ள TNPSC அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் 2 குரூப் 2A பணிகள் தேர்வில் தேர்வர்கள் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் தரவரிசை விவரங்கள் தேர்வாணை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. மூலச்சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்ட தேர்வர்களின் பட்டியலானது தேர்வாணைய இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது. 15வது அறிவிப்பு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர முடியாது எனவும், 80 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் சமூக வலைதளங்களில் ஒரு தகவல் பரப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இது முற்றிலும் தவறான தகவல் என்றும் தமிழக அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம் அளித்துள்ளது. தவறான தகவல் பரப்பப்பட்டு வருகிறது என்றும், தமிழ்நாடு அரசு இது போன்ற எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடவில்லை என்றும் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசியாக 16வது அறிவிப்பு. CSIR நெட் தேர்வுக்கு ஜூன் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என NTA தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு முதல் கட்ட CSIR நெட் தேர்வு ஜூலை 17, 18ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. இதற்கான இணையவழி விண்ணப்ப பதிவு தற்போது தொடங்கியும் உள்ளது. எனவே விருப்பமுள்ள பட்டதாரிகள் csirnet.nta.nic.in என்ற இணையதளம் வழியாக
ஜூன் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் விண்ணப்ப கட்டணத்தை 23ஆம் தேதிக்குள் செலுத்த வேண்டும் எனவும் கூறியுள்ளது. இந்த அறிவிப்புகளை பற்றி, இந்த 16 அறிவிப்புகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.